உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு அதிக டைம் எடுத்தது? கரெக்டா சொல்லுங்க. ப்ராடக்ட்டுக்கா, மேனுஃபேக்சருக்கா, மார்க்கெட்டிங்கா, இல்ல அதை ஃபாலோ பண்ணதுக்கா? எதுக்கான டைம் உங்களுக்கு அதிகமா எடுத்தது உங்க சக்சஸ் ஸ்டோரி இந்த பீரியட்? சார் கிட்டத்தட்ட நான் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 months அப்புறம் தான் சார் ஒரு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணேன். இந்த 8 monthsமே பார்த்தீங்கன்னா நான் நடுவில் ஒரு 2 months பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரக்தியாகி கொஞ்சம் விட்டு 2 months இல்லைங்க சார், ஒரு 1 month பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன். மித்தபடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு 150 போஸ்ட் இது வரைக்கும் போட்டிருப்பேங்க சார். சோஷியல் மீடியா போஸ்ட் ஒரு 150 போஸ்ட் போட்டிருப்பேன். நிறைய ஷார்ட்ஸும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தேங்க. ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். எனக்கு எதுக்கு டைம் எடுத்துக்கிச்சுன்னா சார் எல்லாமே ப்ரொமோட் பண்ணி லீட்ஸ் அப்பயே வந்தாங்க 1-2. பட் என்னோட டொமைனே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் இயராக பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லோ தான். பெரிய பெரிய ஜாம்பவான்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா தொழில் சரியில்லைன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் டைம் ஆரம்பிக்கிறீங்க சார், நிறைய லீட்ஸ் வராங்க. இப்போ நான் ஃப்ரீலேயே பார்த்தீங்கன்னா நிறைய லீட்ஸ் வராங்க. இருந்தாலும் எனக்கு எதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க சார், லீட்ஸ் அப்போ ரொம்ப கம்மியான லீட்ஸ் தான் சார் ஸ்டார்டிங்கில் வந்தாங்க. மந்த்லி 1 lead வந்து கொட்டேஷன் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஒரு சில மந்த்ல கொட்டேஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் பழைய லீட்ஸே தான் ஃபாலோ பண்ணி கொட்டேஷன் கொடுத்துருப்பேன். இப்போது மோஸ்ட்டாக லீட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு ரொம்ப கம்மியாக வந்தாங்க. லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சுங்க. ஸோ ப்ராடக்டை பர்சிக்கர் எடுத்துட்டீங்க, சப்ளையர் பிடிக்கிறது ஈஸியாக இருந்துச்சு உங்களுக்கு. அந்த லீட் ஜென்ரேட் ஆகி வர்றதுக்கு டைம் எடுத்திருக்கு. அந்த ப்ரொமோஷன் சப்ளையர் பிடிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 months பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ப்ரொமோட் பண்ணுறப்பே லோக்கல் சப்ளையர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி எங்ககிட்ட நாங்கள் பண்ணுறோம், இது மாதிரி எல்லாமே ஃபேக்ட்ரி வீடியோஸ் அனுப்புனாங்க, வந்தால் விசிட் பண்ண சொன்னாங்க, விசிட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அப்படிங்கிறப்போ நான் பார்த்தீங்கன்னா சப்ளையர்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவே நான் கேதர் பண்ணிட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா QCன்னு இருப்பாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல். அது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் கான்டாக்ட் பிடிச்சி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வேல்யூபிளான சப்ளையர்ஸ் கொடுத்தாருங்க எங்களுக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சப்ளையர்ஸ் பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நம்ம QC குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு எங்களை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாருங்க. அவர் மூலியமா ஒரு 2-3 சப்ளையர் நல்ல குவாலிட்டியான சப்ளையர், இத்தனைக்கும் அவர் டீல் பண்ணிருக்கிற சப்ளையர் அவர் இன்னொரு கம்பெனிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் மாதிரி நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன், எனக்கு அது மாதிரி ஒரு 3-4 சப்ளையர் கொடுத்தாருங்க. ரொம்ப வேல்யூபிளான சப்ளையருங்க. அவர் இத்தனைக்கு செக் பண்ணி கொடுத்தாரு, இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணி தருவாங்க, எங்கள் கம்பெனிக்கு ஆல்ரெடி பண்ணி தந்துட்டு இருக்காங்கிற மாதிரி அவர் பழக்கத்தில் அவர் கொடுத்தாருங்க. அப்படி நிறைய கிடைச்சாங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த லீட் ப்ளஸ் சப்ளையர் ரெண்டுமே கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு, அப்படிதானே? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் ஒரு 3 monthsல என்கிட்ட ஒரு 3 சப்ளையர் தான் இருந்தாங்க. நானே அந்த 3 சப்ளையருமே ரொம்ப பெரிய சப்ளையர் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் வந்த சப்ளையர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பெரிய லெவல் சப்ளையர்ஸ்லாம் கிடைச்சாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப காம்படிட்டிவாக ரேட் கொடுக்குற மாதிரி சப்ளையர்ஸ்லாம் கூட கிடைச்சாங்க. ஏன்னா எண்ட் டு எண்ட் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் டு பேக்கிங் லோடிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேக்ட்ரிக்குள்ளே பண்ணுற மாதிரி கிடைச்சாங்க. பெரிய சப்ளையர்ஸே கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக சோஷியல் மீடியாஸ்ல தான் கிடைச்சாங்க. வெரி குட், வெரி குட்.